பாம் நம்ம சமுதாயத்தில் நடக்கிற அந்த வேறுபாடுகளை நம்ம ஒன்றா எப்போவுமே பார்க்கணும். எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயத்துலையும் இப்போது வந்து எனக்கு டார்க் சாக்லேட் தான் பிடிக்கும், ஒயிட் சாக்லேட் பிடிக்காது, நம்ம வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறோம் ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் இந்த மாதிரி சமுதாயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எல்லாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை வந்து பார்க்க வேண்டாமே. அதை வந்து ஜாதி, மதம், இனம் இது எல்லாத்தையும் வந்து உடைச்சி நம்ம வெறும் ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக வாழணும் அப்படின்ற ஒரு தாட் தான் படம் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. நம்ம இந்த கேரக்டர் பார்த்துருக்கோம், அர்ஜுன் தாஸ் கேரக்டர் பார்த்துருக்கோம், எப்படி ஃபீல் ஆச்சு? எதிர்பார்க்க ஒரு கேரக்டர் இந்த வில்லேஜ் நம்ம பார்த்ததில்ல ஒரு கேரக்டர். கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது. மணிமுத்து என்ற அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப வல்னரபிளாக ரொம்ப சென்சிபிளாக வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய ரோல்ஸ் பண்ணணும்னு ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு படம். வந்துட்டு நான் வந்து சும்மா ஜாலியான ஒரு படமாக இருக்க போது ஒரு ஹியூமரஸாக இருக்கும் அப்படின்றது தான் டைட்டில் ட்ரைலர்லாம் இருந்தது. ஒரு கம்ப்ளீட்டான சர்ப்ரைசிங்காக இருந்தது. படம் வந்து ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்குமே பயங்கரமான ஒரு எமோஷனல் கண்டென்ட் தான். பட் அது ரொம்ப தேவையான கண்டென்ட்டு. ஸோ பெருசாக ஃபஸ்ட் எடுத்தோடனே லாஜிக்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு கற்பனையான கதை அப்படின்னு ஒரு கதையோட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இது எந்த நாட்டில் நடக்குது அப்படிலாம் யோசிக்க வேணாம். பட் நாட்டில் நடக்கிற விஷயத்தை வச்சு 2 ஊருக்குள்ளே வச்சு ஒரு சாமின்ற விஷயம், அதுக்குள்ளே ஜாதி, கயிறு இது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. பட் அதெல்லாம் பெருசாக குறியீடாலாம் வைக்காமல் ரொம்ப நேர்த்தியான ரைட்டிங்கில் வந்து படம் எண்டு வரைக்குமே நம்மளை வந்து ஒரு என்கேஜிங்காக கொண்டு போயிட்டாங்க. ஒரு படம் தான் கருத்து சொல்லணும் அப்படின்ற ஆடியன்ஸ் நீங்கள் அப்படிலாம் கிடையாது. என்னை பார்த்து படம் என்டர்டெயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு திங். எனக்கு அதுதான். நான் 2.5 மணி நேரம் உட்காரன், காசு கொடுத்து பார்க்குறனாலும் சரி, ஃப்ரீயாக கொடுத்தாலும் சரி, என்னை என்டர்டெயின் பண்ணணும். பட் என்னை இந்த படம் என்டர்டெயினும் பண்ணிச்சு. அடுத்தடுத்து என்ன நடக்குன்ற ஒரு எக்ஸைட்டிங் மட்டும் கொடுத்துச்சு. அதுக்குள்ளே எனக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு கருத்தையும் தெளிவாக புரிய வச்சுது. நம்மளுக்குள்ளே தேடுங்கன்ட்டாங்க ரொம்ப சிம்பிளாக. இந்த சாமியா அந்த சாமியா எந்த சாமி பெருசெல்லாம் யோசிக்காதீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல சாமியை தேடுங்கன்னு முடிச்சிட்டாங்க. எல்லாருக்குள்ளேயுமே ஒருத்தர் இருப்பான், அதுதான். அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நம்பிக்கைன்னு இருக்கும், அந்த நம்பிக்கையை விடாதீங்க. அது எந்த விதமான நம்பிக்கை வேணால் இருக்கலாம், அது உங்களோட விருப்பம். நம்மக்கிட்டே விட்டாங்க. செமையாக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் நான் வந்து பார்க்குறேன் ஹீரோவாக பார்த்தது 3வது படம் எனக்கு. இது அநீதி, ரசவாதி ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அண்ட் தென் இந்த படம். ஆனால் இன்னுமே அவரை வந்து வில்லனாக அவரை நினைக்கிற அளவுக்கு ஹீரோவாக அவரை வந்து ப்ரூவ் பண்ணலையோன்ற ஒரு தாட் இருந்தது. ஆனால் இந்த 3 படத்துலையுமே அவர் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருப்பார். இந்த படம் இன்னுமே ரொம்ப சட்டிலாக ஒரு ஹீரோன்றதையும் தாண்டி அந்த மணிமுத்துன்ற கேரக்டராகவே இருந்திருப்பார். என்ன படம் முழுக்க அடி வாங்குவார், பட் திருப்பி அடிக்கணும் எந்த இடத்துலையுமே வந்துட்டு அவரோட பயம், அந்த தயக்கம், அது எல்லாத்தையுமே காட்டியிருப்பாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார். கதை தான் கதாநாயகன், கண்டென்ட் தான் கதாநாயகன். ஏன்னா அந்த எல்லாருமே அந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் தான். அது இவர் கதிரவனாக இருக்கட்டும், படத்தில் வந்துட்டு அந்த கேரக்டரோட பேர் கூட அவங்களுக்கான ஜோதியை வந்து அந்த கதிரவன் தான் தருவான். அந்த பேரில் கூட ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கேரக்டர்ஸ் தான் இங்கே வந்து மெயின் ரோல்னால், அந்த கண்டென்ட் தான் இங்கே ஹீரோ. அப்படிலாம் இல்லை. இது வந்து அவங்கவுங்க நம்ம இன்றைக்கும் வந்துட்டு மூட நம்பிக்கைகள்ன்றது சாமி கும்பிட்றதே ஒரு கட்டத்தில் மூட நம்பிக்கைன்றுவாங்க. அதனால் நம்ம அதை நிறுத்த முடியாதுல்ல. பட் அது எப்படி நம்ம கும்பிட்றோம், எந்த விதத்தில் கும்பிட்றோம், எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கும்பிட்றோன்றது தான். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை முடிக்கிறப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் சாமின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து நம்ம உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு விஷயம் தான். அதுதான் மெயின் கண்டென்ட்டு. எல்லாரும் அதை பார்த்துட்டு தான் நம்ம ட்ரைலர்னு வச்சுருப்பாங்க. பட் இந்த பாம்ன்றது வந்து நம்ம வேணாலும் வச்சுக்கலாம். அது அவர் விடுற அந்த இதுவாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், இல்லை இந்த கண்டென்ட்டே ஒரு பெரிய விஷயம் தான், அதுவாக கூட இருக்கலாம். அதான் சொல்லணும், எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்து பிடிக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படம் இருக்குது. இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம போர்னு சொல்கிறதுக்கெல்லாம் இது இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே லைட்டாக லேக் ஆகிற மாதிரி தான் போகுது. ஆனால் அது நமக்கு வந்து பெருசாக தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போகுது படம். கருத்துன்னு சொல்கிறீங்களா, அதுவே கொஞ்சம் ஜாலியாக தானே சார் இருக்குது. அதாவது நமக்கு வந்து கருத்தையும் நம்மளுக்கு அழகாக ஸ்ட்ராங்கான்னு சொல்லிட்டு, ஆனால் அதே சமயத்தில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக கொண்டு போயிருக்காங்க. நம்ம பாலா சரவணன் இருக்கட்டும், அதில் நல்ல காமெடி தான் கொண்டு போயிருக்காரு. நிறைய இடத்துல நம்ம அர்ஜுன் தாஸ் இது பண்ணுறதே நமக்கு வந்து சில சமயம் சீரியஸாக இருந்து நமக்கு வந்து காமெடி மாதிரி சில சீன்லாம் தெரியும். ஸோ அந்த சீன் நல்லா பண்ணிக்காரு. நிறைய இதில் டச் பண்ணுற சீனாக நிறைய இருக்குங்க. அதாவது ஒரு பையனுக்கு சூடு வச்சுருவாங்க, அந்த பையன் சூடு வச்சு அவனோட மனசை வந்து இதுவாகிடும் பாருங்கள். அந்த சீனில் கொஞ்சம் நல்லாவே பண்ணிக்காரு சப்போர்ட்டிங் ஆக்ட் பண்ணுறவர். இல்லை அப்படிலாம் இல்லை சார். அதாவது பார்த்தீங்கன்னா அதான் சொல்ல, கடவுள் வந்து இறங்கி வந்தாலும் எந்த ஜாதியும் கேட்குறாங்க. பாம் என்ன சொல்ல வராங்க? காளியோட ஆக்டிங் எப்படிங்க? அர்ஜுன் சார் இந்த கேரக்டர் நான் பார்த்தல, இந்த கேரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு? யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும்? ஒரு காமெடி ஜோன்ல இல்லை
சொல்ல வராங்க? அப்படியே இருக்கு, எமோஷனல் அதிகமாகவே இருக்கு. சொல்லுங்க, படம் எப்படி இருக்கு? லைட் மாதிரி அவங்க வாய்ஸ் கதவே மூவி பார்த்தது செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார். அர்ஜுன் தாஸ் எப்பவுமே பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. சண்டை போடுறாரா, சண்டை செய்யறாரா, எப்படி படத்துல ஃபுல்லா அடி வாங்குற மாதிரி சென்டிமெண்டா இருக்கா? என்னதான் கருத்து சொல்றாங்க படத்துல? இதுல வந்து நம்பிக்கை தான் சார். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இருக்கும்போது எப்படி படம் சாதிக்கணும், அதை புரிஞ்சு இருக்கிறது, சேர்ந்து இருக்கிறது, அவங்க கடவுள் நம்பிக்கை எல்லாமே சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு.